கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 15/6/2023 அன்று மக்கள் பணிக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதுவரை 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் புறநோயாளிகளும் 1,68,000 உள்நோயாளிகளும் 5,800 அறுவை சிகிச்சை உயர்தர அறுவை சிகிச்சைகளும் இம்மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ளது. இதில் 120 அறுவை சிகிச்சை இறுதி அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னா இரத்த நாள சிகிச்சை, பைபாஸ் சர்ஜரி, வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, தமனி சீரமைப்பு சர்ஜரி, இதெல்லாம் 120 வகையான சர்ஜரி வந்து ஆரம்பித்து 8 மாத காலத்திலேயே பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இருதய கேத்லேப் இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2,500 ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டி ப்ரொசீஜர்ஸ், பேஸ்மேக்கர் இன்சர்ஷன் இதெல்லாம் வந்து குறுகிய காலத்திலேயே மக்களுக்கு நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்பத்திரியோட சிறப்பம்சம் வந்து அதிநவீன உபகரணங்கள், மற்ற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உபகரணங்கள் வேறு எங்கே தமிழ்நாடு மருத்துவமனைகளும் இல்லாத வகையான மருத்துவ உபகரணங்கள் இங்கே இருக்குது. அதில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா டபுள் பலூன் எண்டாஸ்கோப்பிங்கிறது. இது முதல் முறையாக தமிழக அரசினால் தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டது. இது மூலிமா கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு வந்து எண்டாஸ்கோப்பி ப்ரொசீஜர்ஸு, டியோடினோஸ்கோப்பி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. இதனால் மக்கள் பெருவாரியாக பயனடைகிறார்கள். இது இல்லாமல் என்ன அப்படின்னா கேன்சர் பிரிவை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெடிக்கல் ஆன்காலஜி அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜின்ற 2 துறையிலையும், சர்ஜிக்கல் ஆன்காலஜியில் எந்த மருத்துவமனையிலையும் இல்லாத ஹைபெக்னு மிஷின். ஹைபெக்னா சாதாரணமாக கீமோதெரப்பி வந்து நரம்பில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வாய் வழியாக கொடுப்பாங்க, இல்லை கரண்ட் மூலிமா ரேடியேஷன் மாதிரி கதிர்வீச்சு கொடுக்கறது. அது இல்லாமல் எல்லா விதத்துலேயும் பரவி வேறு எந்த வித அறுவை சிகிச்சையும் செய்ய முடியாது. கீமோதெரப்பியும் வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாகுது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து குடல் பூரா பரவி இருக்கிற அறுவை சிகிச்சைக்கு ஹைபெக்ங்கிற மிஷின் மூலிமா 1 கோடி ரூபாய் மதிப்பான அந்த மிஷினில் நிறுவப்பட்டு இந்த ஒரு மருத்துவமனையில் மட்டும்தான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 பேஷண்ட் வந்து பூரணமாக குணமடைந்து வெளியில் போயிருக்காங்க. இது இல்லாமல் நியூரோ சர்ஜரிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லி எக்யூப்டு நியூரோ சர்ஜரி மாடுலர் ஓடி. அதில் என்ன சிறப்பம்சம்னா எந்த மருத்துவமனையிலையும் இல்லாத எண்டாஸ்கோப்பி, ஸ்பைனல் எண்டாஸ்கோப்பி, கிரேனியல் எண்டாஸ்கோப்பின்னு நுண்துளை மூலிமா ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது. இது வந்து என்ன அப்படின்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலே ஒரு 2-3 இடத்துல தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நியூரோ சர்ஜரியில் 700 ஆப்ரேஷன்ஸ் வந்து மூளையும் தண்டுவடத்துலேயும் பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து 50 ஆப்ரேஷன் வந்து எண்டாஸ்கோப்பி மூலிமா பண்ணி, அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தங்கி இருக்க நாட்கள் குறையுது. அது இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வலிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலு. பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே சாதாரணமாக ஆப்ரேஷன் உடனே தழும்ப தான் பார்ப்பாங்க. பேஷண்ட் கேட்குறது வந்து எத்தனை தையல் போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ரேஷன் என்ன சின்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் பேஷண்ட்டை பொறுத்தின வரைக்கும் எவ்வளோ தையல் சார் போட்டாங்கன்னு. இது வந்து மினிமலி இன்வேசிவில் பண்ணும்போது எண்டாஸ்கோப்பியில் 1 தையல் 2 தையலுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஏர்லியராக பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் தங்கி வைத்தியம் பண்ணுறது சாதாரண ஆப்ரேஷன் பண்ணும்போது 10-15 நாள் இருக்க வேண்டியது, இது 2வது நாளே பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். இது வந்து மிக சிறப்பான சிறப்பம்சம் இந்த மருத்துவமனையில். இதுவரைக்கும் 50 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து பயனாளிகள்கிட்ட கேட்டாலே அவங்களும் வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இது இல்லாமல் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து 15 அல்ட்ரா மாடர்ன் மாடுலர் அதிநவீன உபகரணங்களோட கூடிய அறுவை சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை அரங்கம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குடல் சம்பந்தமான வியாதிகளுக்கான சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, இதுக்கு கேன்சருக்கான வந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜி, அதே மாதிரி ரத்த நாளத்துக்கான வாஸ்குலர் சர்ஜரி, இருதயத்துக்கான சிடிஎஸ்னு கார்டியோதொராசிக் சர்ஜரி, அப்புறம் நியூரோ சர்ஜரி அண்ட் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை வந்து யூராலஜி. யூராலஜியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லோடு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது இப்போ தென்சென்னை மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும், அருகாமையில் உள்ள வெளி மாவட்டங்களிலிருந்தும் நிறைய பேஷண்ட் வந்து சிறுநீரக கல்லுனால் பாதிக்கப்பட்டவங்க. அது பிசிஎன்எல் ப்ரொசீஜர்னு ஆப்ரேஷன் வந்து சிறு துளை மூலிமா கல் எடுக்கிறது, கிட்னியில் இருக்கிற கல். அது இல்லாமல் என்ன அப்படின்னா எந்த மருத்துவமனையிலுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்ட லேசர் முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறது. ப்ராஸ்டேட் அப்படிங்கிற கிளாண்டுக்கு ஹோல்மியம் லேசருங்கிறது அது வந்து இந்த மருத்துவமனையில் தான் இருக்குது. அதுவும் கார்ப்பரேட்லேயே ஒரு சில கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது.
இது வந்து மிக சிறப்பான அம்சம். அந்த ஹோல்மியம் லேசரில் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கடினமான சிறுநீரக கல், சிறுநீர் குழாயில் இருக்கிற கல், இது இல்லாமல் ப்ராஸ்டேட் கிளாண்டு, ப்ராஸ்டேட்டில் வந்து வர கேன்சர், இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன அப்படின்னா லேசரில் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். 1 நாள் 2 நாள். இன்னும் கேட்க போனால் அட்வான்ஸ் ஆக ஆக வந்து அன்றைக்கே சர்ஜரி பண்ணி அன்றைக்கே வீட்டுக்கு போகிற ஸ்டேஜில் கொண்டு வர டே கேர் ப்ரொசீஜராக பண்ணுறது. இது வந்து ஒரு மிக சிறப்பான அம்சம் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 20 பேருக்கு அதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அந்த கருவி நிறுவப்பட்டதுலேருந்து. இது இல்லாமல் கேன்சருக்கு, புற்றுநோய்க்காக வந்து டே கேர் கீமோதெரப்பி சென்டர்னு அதிநவீன உபகரணங்களோட 30 பெட்டுக்கு தனியாகவே டே கேர் கீமோதெரப்பி சென்டர்னு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும் தொடர்ந்தாப்பில். இதெல்லாம் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ஜன்ஸில் ஜென்ரல் சர்ஜரியில் பார்த்திங்கன்னா அவங்க இஆர் அண்ட் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதில் வந்து குவாலிஃபை ஆன ஜென்ரல் சர்ஜன்ஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து மினிமலி இன்வேசிவ் சர்ஜரியில் எம்சிஹெச் பண்ணவர். அவரை வச்சு கிட்டத்தட்ட 700-800 ஹெர்னியா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து லேப்ராஸ்கோப் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தைராய்டு ப்ரொசீஜருக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா கழுத்தில் பெரிய ஸ்கார் தெரியும். சின்ன வயசு பசங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு நான் பார்த்தா கழுத்தில் பெரிய கோடு வருதே அப்படின்னு. கழுத்தில் ஸ்காரே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 12 தைராய்டு சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற ஆஸ்பத்திரியை விட இங்கே இருக்கக்கூடிய சிறப்பான அம்சம். இது இல்லாமல் எமர்ஜென்சி அண்ட் கேஷுவாலிட்டிலேயே வந்து இன்னொரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன் இருக்கார். அவர் மூலியமாக கிட்டத்தட்ட வந்து 60 பேஷண்ட்டுக்கு முகச்சிதைவு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் மல்டிபிள் ஃபேஷியல் இன்ஜுரிஸு, ஃப்ராக்சர்ஸ் வரதெல்லாம் வந்து அதிநவீன உபகரணங்களோட கோன் பீம் சிடிங்கிற கருவி, சிடி ஸ்கேன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. கோன் பீம் சிடி 2வது இடம் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து டென்டல் காலேஜ் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த காலேஜ்லேயே ரீசெண்டாக தான் வந்தது. இது ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே கோன் பீம் சிடிங்கிறது இங்கே வந்து ஒரு சிஎஸ்ஆர் மூலிமா டொனேட் பண்ணி அது வாங்கினோம். அது மூலிமா என்ன அப்படின்னா சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறவர் அவர் வந்து கிட்டத்தட்ட 60 பேஷண்ட்டுக்கு தாடை பிளவு, இது முதடு பிளவு, முக சிதைவு, முக சீராக்குதல், ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ராக்சர்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் என்ன அப்படின்னா மற்ற மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் இதுக்கும் கார்ப்பரேட்டுக்கு ஈக்குவலாக 700 தனி அறைகள், பே வார்டு 70 பே வார்டு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதில் என்ன அப்படின்னா சிங்கிள் ரூம், டபுள் ரூம், சூட் ரூம்னு. அதில் என்ன அப்படின்னா வெறும் ரூம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு வென்டிலேட்டர் கருவி வரைக்கும் ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி, வென்டிலேட்டர், மானிட்டர், ஆக்சிஜன் சப்ளை இத்தனையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. 70 பே வார்டு. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்புறமா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தனி அறைகள் வந்து இங்கே மட்டும்தான். அதுவும் குறைந்த இதில் 1200 2000 3000 தான் ரூம் ரெண்ட்டுங்கிறதுல பண்ணிகிட்ருக்கோம். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் பேசிக்கான ரூமுக்கே வந்து சார்ஜஸ் வந்து மினிமம் 3,000 to 4,000 ருபீஸு. இங்கே வந்து நம்ம சூட் ரூமுக்கே 3,000 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். இது வரைக்கும் அதுலேயே நிறைய பேஷண்ட்ஸு பயனடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் மருத்துவமனை ஆரம்பித்த குறுகிய காலத்திலேருந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ஹெச்ஐஎஸ் ஸ்கீம்ங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிஜிஹெச்எஸ் ஹெல்த் ஸ்கீம் அவங்களதையும் வந்து டைப் பண்ணி அவங்க பேஷண்ட்ஸும் நிறைய இங்கே பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து எல்லா துறைகளிலுமே மருத்துவர்கள் வந்து அவங்க தன்னலமற்ற சேவை, இதனால் வந்து பொதுமக்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி சவுத் சென்னை அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை கட்டமைப்பை கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு பில்டிங் பிடபிள்யூடியில் ஹெல்த்துக்குன்னு வாங்கினதில்லை. தரச்சான்று, தங்கத்தரச்சான்று க்ரீன் பில்டிங்கில் க்ரீன் ட்ரிபுனல் மூலிமா கொடுத்தது. தங்கத்தரச்சான்றிதழ் பெற்ற ஒரே மருத்துவமனை இது. இதில் வந்து என்ன அப்படின்னா பேஷண்ட்ஸுக்கு கம்ஃபர்ட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன்லினஸ், செகண்டு வந்து அட்மாஸ்பியர். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள பேஷண்ட் போகும்போதே அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்பியன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காரிடார்லாம் ஒய்டு காரிடார், ஒரு ஓபிக்கு எதிர்க்கையும் வந்து ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால், சுகாதாரமாக கொடுக்கக்கூடிய குடிநீர், இதெல்லாம் வந்து அதே மாதிரி முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மருத்துவமனையும் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ரெண்டுத்துக்கு மட்டுமே ஸ்பெஷல் டயட்டு, கஸ்டமைஸ்டு டயட்டு எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்லாமல்
அந்தந்த பேஷண்ட்டோட நோயின் தன்மையை கருதி அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசீஸ் பேஸ்டு டயட் வந்து இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஈவன் டிஸ்சார்ஜ்னு சொன்னால் கூட ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறேங்கிற நிலைமைக்கு அந்த ஃபுட்டுங்கிறது வந்து ரொம்ப அக்செப்டபுளாக இருக்குது பேஷண்ட்ஸுக்கு. மருத்துவமனை ஆரம்பித்து 1 வருடம் 8 மாத காலத்தில் நாள்தோறும் புறநோயாளிகளாக 1500லேருந்து 2000 வந்து புறநோயாளிகள் வந்து பயனடைகிறாங்க. இன்பேஷண்ட்டாக தங்கி வைத்தியம் பண்ணிக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 600. இது வந்து என்ன அப்படின்னா 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல். நான் வந்து 100% வந்து கூடிய சீக்கிரமே இன்னும் குறைந்தது 6 மாத காலத்துக்குள்ளேயே 100% பெட் ஆக்குபன்சியை கொடுக்குற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இதில் வந்து பயனாளிகள் வந்து என்ன அப்படின்னா வந்த பேஷண்ட்டு திருப்திகரமாக வெளியில் போகணும். அதே மாதிரி அவங்க எந்த வியாதிக்கு வந்தாங்களோ அதை வந்து நல்லா குணமாகி வெளியில் போகணும். இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா இது மூலியமாவோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட ஒரு பேஷண்ட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் போய் சொல்லி அவர் மூலியமாக 4-5 பேஷண்ட் எக்ஸ்ட்ரா வர்றது தான் ஆரம்பிச்ச அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த மருத்துவமனையின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எல்லா மருத்துவமனையிலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐசியூ செட்டப் அப்படின்வாங்க, தீவிர சிகிச்சை பிரிவு. இதில் வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு கார்டியாலஜி இருதயத்தை பொறுத்தின வரைக்கும் கார்டியாலஜிக்கு சிசியூன்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் கேத் ஐசியூன்னு 2 ஐசியூ தனியாக அவங்களுக்குன்னு இருதய நோய் சம்மந்தமாக வரவங்களுக்கு. இது இல்லாமல் அறுவை சிகிச்சையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக 30 பெட்டுக்கு உண்டான அதிநவீன உபகரணங்களோடு இருக்கக்கூடிய உயர் சிகிச்சை தரக்கூடிய ஐசியூஸ், சர்ஜிக்கல் ஐசியூஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 6 ஐசியூ தனியாக வச்சுருக்கோம். இது இல்லாமல் 33 பெட்டு அதிநவீன உபகரணங்களோட கார்ப்பரேட் செட்டப்புக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய தன்மையோட இஆர் அண்ட் கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி வார்டுங்கிறது 33 படுக்கையுடன் கூடியது ஒரு பெரிய மிக சிறப்பம்சம். இந்த மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு, அதில் லிஃப்ட் ஆப்ரேட்டருங்க அத்தனை பேருமே வந்து ஊனமுற்றோர். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது முதல் ஆணித்தரமாக டிசைட் பண்ணி எல்லா லிஃப்ட் ஆப்ரேட்டருமே எங்ககிட்ட இருக்கிறவங்க வந்து குறைபாடு உள்ளவர்கள் தான். ரெண்டாவது, பீரியாடிக்கலாக நம்ம வந்து 350 ஸ்டாஃப் நர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அலாட் பண்ணி எம்ஆர்பி மூலியமாகவும் கோவிட் மூலியமாகவும் ரெகுலர் ஸ்டாஃப்னு 350 பேரில் பீரியாடிக்கலாக நாங்கள் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒர்க் பண்ணாதவங்க வெறும் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் ஓபி சர்வீஸும் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாஃப் நர்ஸு அவங்க சடனாக வந்து ஒரு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்த உடனே எங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஒரு அச்சம் இருந்தது. ஐயோ இவங்களை நம்ம எப்படி வந்து பேஷண்ட் ரிலேட்டட் ஒர்க்குக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம் வேறு, இப்போ வந்திருக்கிற இடம் வேறு. அதனால் என்ன அப்படின்னா பீரியாடிக்கலாக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நாட் ஒன்லி ஃபார் கிவிங் அ ட்ரைனிங் ஃபார் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு பேஷண்ட்டுன்னு ப்ராப்ளம்னு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி அணுகணும், அவங்கள்ட்ட எப்படி தன்மையாக பேசணும், அவங்க தேவையை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன டயத்தில் பண்ணணுங்கிறத பீரியாடிக்கலாக நர்சிங் சூப்பரண்ட்டு மேட்ரன் இவங்க மூலியமாகவும், அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்எம்ஓ ஏஆர்எம்ஓ அண்ட் டைரக்டர்ஸ் பீரியாடிக்கலாக வி ஹாவ் டு ஹாவ் ஆல்வேஸ் ஹாவ் அன் இன்ட்ராக்ஷன். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நிறைய பேர் என்னுடைய ரூமுக்கு வருவாங்க. வந்துட்டு நான் முதல் கேட்குறதே எங்கே பாருங்கள், பாசிட்டிவாக இருந்தால் சொல்லாதீங்க, ஏதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு. அப்படி கேட்கும்போதும் அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து 90% வந்து பாசிட்டிவாக தான். நர்சிங் கேடர் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது டாக்டர் என்ன தான் சிறப்பாக அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் பேஷண்ட் சைட்லேருந்து வர ஃபீட்பேக் வந்து சார் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு நர்சஸை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்று நல்லா பேர் எடுக்கணும் அப்படின்னா நர்சிங் கேடர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சுது. எல்லா ஸ்டாஃப் நர்ஸுமே ரொம்ப கண்ணியத்தோடையும் கருணை மனப்பான்மையோடையும் அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நான் சொல்ல 80லேருந்து 90 கூட இல்லை 100% ஸ்டாஃபும் அதே மாதிரி அணுகுமுறையை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஆணித்தரமாக அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக
அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதோட ஃபீட்பேக்கு ரொம்ப நல்லா வருது. 2வது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அப்பியரன்ஸ் அண்ட் கிளீன்லினஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்து கிறிஸ்டல் ஒர்க்கர்னு அவுட் சோர்சிங் எம்ப்ளாயீஸு, ஹவுஸ் கீப்பிங் அண்ட் சானிட்டரி ஒர்க்கர் அண்ட் சூப்பர்வைசர்னு இவங்க வந்து 300 பேர் இருக்காங்க. இந்த 300 பேரை 3 ஷிஃப்டாக போட்டு 24 மணி நேரமும் யார் எப்போ வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சா அந்த கிளீன்லினஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லா இடத்துலையும் க்ளீனாக வச்சுக்கிறது தான் வந்து என்னுடைய முதல் கடமை. அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கொடுக்க மாட்டேன். பப்ளிக் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். ஒருத்தர் 2 பேர் உள்ளே போயிட்டு வந்தால் திரும்பி க்ளீனிங்கு, பீரியாடிக்கலி க்ளீனிங் இதுதான். இதுக்கு வந்து ஆர்எம்ஓ, ஏஆர்எம்ஓ, டைரக்டர் 3 பேருமே அப்பப்போ வந்து ரவுண்ட்ஸ் போய் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து எந்த ஸ்லாக்னஸும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டி கொடுத்தாங்களோ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கணுங்கிறது க்ளீன்னஸை வச்சா மட்டும்தான் நடக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இன்னி வரைக்கும் அதை திருப்திகரமாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ். இது வந்து டெஃபினட்டாகவே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இது வந்து தென் சென்னையில் வந்து இருந்த மக்கள் இது நாள் வரைக்கும் ஆர்ஜிஜிஹெச்சோ, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோ, ராயப்பேட்டாவோ, ஸ்டான்லியோ இந்த மாதிரி தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வந்து தென் சென்னையிலேயே பன்னோக்கு மருத்துவமனைன்னு ஒன்று உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.